மகா சிவராத்திரி இன்றைக்கி. ஸோ அதனால் நம்ம கிளம்பிட்டோம். எங்கள் ஊரில் எல்லாருமே மாசி பச்சைன்னு சொல்லுவாங்கங்க. அப்படி சொல்லிட்டு அவங்கவுங்க குலதெய்வ கோயிலுக்கு போகிறது எங்கள் ஊரில் வழக்கம். பட் இது எனக்கு புதுசு. என்னென்னா நாங்கள்லாம் பங்குனி உத்திரம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி டைமிங்கில் கோயிலுக்கு போகிறது. அப்புறம் யூஸ்வலாக திருவிழா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போவோம், வேண்டுதல்லாம் இருக்கும், செய்வோம், ஓகே. பட் இந்த மாசி பச்சைன்றது எங்கள் ஊரில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 6 இயர்ஸில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் கிட்ட நான் போகிறேன். ஐ திங்க் 4வது டைம் என்னோடய குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன். இடையில கூட போயிருக்கேன். பட் இந்த பர்டிகுலராக அந்த மாசி பச்சை அந்த டைமில் போகிறது இது 4th டைம் ஐ திங்க். என்னடா பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் எந்த டைம் இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் எப்போ கிளம்புனாலுமே கம்பல்சரி நீங்கள் டிராஃபிக்கை டச் பண்ணிட்டு தாங்க போகணும். அதாவது வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் காலையில் கிளம்புனாலும் சரி, மதியம் கிளம்புனாலும் சரி, நைட்டு கிளம்புனாலும் சரி நம்ம ஊரில் இருந்து. ஸோ பர்டிகுலராக ஆண்டிப்பட்டி அந்த சைட்லாம் க்ராஸ் பண்ணிட்டீங்கனாலே கம்பல்சரி நீங்கள் டிராஃபிக்கில் நீங்கள் மாட்டி தான் ஆகணும். மாட்டிக்கிறாங்க. நாங்கள் யூஸ்வலாக அப்படி தான் மாட்டிக்கிறோம் எப்போவுமே. 2 வீலரில் வந்தால் கொஞ்சம் உள்ளே அப்படியே க்ராஸ் பண்ணி உள்ளே ஓடிடுவோம். ஸோ நம்ம 4 வீலரில் ஃபேமிலியாக வந்திருக்கிறதுனால போகிறோம் நார்மலாக. இதில் வந்து எங்கள் மாமனார் கொஞ்சம் அதிகமாக காட்ட முடியாது. ஏன்னா அவர் திட்டுவார், இந்த மாதிரி கேமரா எடுத்து என்னமோ இந்த டைம் கொஞ்சம் எதுவுமே பேசலை. அதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயம். ஆமையை விட மோசமாக நகர்ந்து போச்சு. எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட வண்டி வந்து எந்த ஒரு மூவிங்கும் இல்லாமல் நின்றுடுச்சு. ஒரே இடத்துல பர்டிகுலராக ஒரு கோயிலாண்ட நின்றுடுச்சு. அந்த கோயிலாண்ட கிட்டத்தட்ட 1/2 hour நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிடுச்சு. அடித்து பிடிச்சி நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்திருக்க கோயில் பேர் எந்த ஊரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலப்பம்பட்டி. இது என் மாமனாரோட அவங்க அப்பா பூர்வீகம் இங்கே தான். அதாவது வந்து நம்ம வெளாச்சேரியிலேருந்து ஆதீஸ்வரன் கோயிலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து அவங்களோட முப்பாட்டர்கள் இங்கே வச்சு கும்பிட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா என் மாமனாருக்கு அவங்க கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் இங்கே சொத்து ஐ மீன் அந்த இடத்துல இடங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த கோயில் தாங்க அந்த காலப்பம்பட்டி கோயில் ஆதீஸ்வரன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நாங்கள் எப்போவுமே யூஸ்வலாக இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளாச்சேரிக்கு போவோம். ஆஸ் யூஷுவல் வந்துட்டோம் ஈஸ்வரனை பார்க்க. ஆதீஸ்வரன் தான் சொல்லுவாங்க குலதெய்வம். பட் இங்கே என்னமோ புதுசாக ஆதிசிவன் எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளோட வெளாச்சேரியில் எப்போவுமே ஆதி ஈஸ்வரன் தான் எழுதியிருப்பாங்க. இப்போ என்னவோ ஆதிசிவன் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க, அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி இப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு அங்கே நாங்கள் ஈவினிங் ஆகிட்டனால அங்கேயே நாங்கள் அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இதுதாங்க நம்ம ஆதீஸ்வரன் வெளாச்சேரி கோயிலுக்கு வந்திருக்கோம். அச்சோ இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி மாதிரி தெரியல, கோலாகலமாக திருவிழா தாங்க நடந்துகிட்டு இருந்தது. எங்கள் மாமனார் ஏதோ இந்த டைம் தான் எங்களை அதிசயமாக கேமரா அப்படி எடுத்ததுக்கு எதுவுமே சொல்லாமல் இருந்தது பெரிய ஆச்சரியம். இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய திருவிழான்னு தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா யூஸ்வலாகவே எங்களை அங்கே ஃபோட்டோ எடுத்தாவோ கேமராவை தூக்குனாவோ திட்டுவார், இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாதது பண்ணுறீங்க அப்படின்வார். ஸோ இந்த டைம் சைலண்ட்டாக இருந்தது பெரிய விஷயம். நான் இது வரைக்கும் எத்தனையோ டைம் வந்துட்டேன் நம்ம கோயிலுக்கு. பட் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்திருக்கோம். நாங்கள் மேக்ஸிமம் ஒரு 2 o'clock அந்த மாதிரி கொஞ்சம் லேட் நைட்டில் 11 o'clock மேலே வர்றதுனால என்னவோ தெரில கூட்டம் இவ்வளோ இருந்து நான் பார்க்கல. நார்மலாக இருக்கும் அவ்வளோதான். இப்போ என்னென்னா அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருமே சிவன் கோயிலுக்கு சிவராத்திரி அன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போகணுன்றதுனால என்னவோ தெரில அந்த ஏரியாவில் இருக்க எல்லா பர்சனும் வந்து கும்பிட்ற மாதிரி இருக்குது. ஐ திங்க் அதுதான் இவ்வளோ கூட்டம். செம்மையாக இருந்தது, செம்ம கூட்டம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது. ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோடா சாமி, இவ்வளோ கூட்டத்தை பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் வீடியோவில் ஹஸ்பண்ட் கிட்ட. அப்படியே நாங்கள்லாம் பக்தியாக சாமியை கும்பிட்டுட்டு அங்கே அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க. பட் நம்ம ஆல்ரெடி நம்மளோட காலப்பம்பட்டியிலே நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அங்கேயே அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணோன்னு ஃபர்ஸ்ட்டு பந்தியிலே நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இங்கே அன்னதானத்துக்கு நின்று கூட்டத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்தது. ஸோ சிவனை கும்பிட்டுட்டு நாம் மறக்காமல் நந்தி ஐயா அவரோட காதில் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு வரணும் இல்லையா, அதையும் நாம் செய்வோன்னு சொல்லிட்டு நானும் நந்தி சார்கிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு வந்திருக்கேன். ரிக்வஸ்டெல்லாம் பார்த்து பண்ணுங்க ஏதாச்சும் இந்த ஏழை பாளைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நம்மளோட என்ன சொல்கிறது, குலதெய்வ சாமினாலே நம்ம குறைகளை தீர்க்கிறவர் தான். அவர் தான் நம்ம குறைகளெல்லாம் தீர்க்கணும். எங்களுக்கு மட்டும் இல்லை, இருக்கிற எல்லாருக்குமே தான். மாமனார் ஓரமாக வந்துட்டுருக்காரு. என் ஹஸ்பண்டு அதிசயமாக என்னவோ இந்த டைம் வந்து அவர் பாட்டில் கேமரா எடுத்துகிட்டே இருந்தார். ஆனால் கூட்டங்களை பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது.
கோயிலுக்குள்ளே இவ்வளோ பேர் எல்லாரோடையும் சேர்ந்து சாமி கும்பிட்றது, எல்லாரோடையும் இருக்கிறது ஒரு தனி சந்தோஷம் தான். யூஸ்வலாக ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வர்றதை விட இந்த மாதிரி கூட்டத்துக்குள்ளே போகும்போது சொந்த பந்தங்களெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நின்று விசாரித்து அன்பை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்தது. அப்படியே அதில் ஒரு 2-3 பேர் நம்மக்கிட்ட வந்துட்டு நீங்கள் யூடியூபர் தானே அப்படின்னாங்க. பர்டிகுலராக நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி வந்து அக்கா நான் உங்கள் ஃபாலோவர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆதீஸ்வரன் கோயிலில் முன்னாடியே உள்ளே வந்து பேசிட்டு போனாங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர் 2 பேர் சூப்பராக பேசினாங்க, நல்லா பேசினாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த ஃபேமிலி மீட் பண்ணது. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அண்ணின்னு உரிமையாக கூப்பிட்டது, அண்ணா அண்ணின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாப்பியாக இருந்தது. இதெல்லாம் என்ன கூட்டம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்னதானம் போயிட்டுருக்கு. அது என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, நாங்கள் உட்காந்துருக்கோம், போய் ஷூட் பண்ணிட்டு வா, அன்னதானம்லாம் கொடுக்குறத பாரு, போய் பார்த்துட்டு வா அப்படின்னாரு. எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் மாமியாரையும் என் ஹஸ்பண்டையும் ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு நான் அந்த கிளம்பி பார்த்தீங்கன்னா நான் போயிட்டே இருக்கேன். எவ்வளோ லாங் தெரியுங்களா? கிட்டத்தட்ட நம்ம கோயில் என்ட்ரன்ஸுக்கும் உள்ள சாமிக்கும் ரொம்ப தூரம், வாக்கபிள் டிஸ்டன்ஸு. அது நடந்து போகிறதுக்கே அழகாக இருந்தது. இதுதான் நம்மளோட என்ன சொல்கிறது, கருவறை பகுதி. இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம வந்து சாமியை கும்பிட்றோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்டி எடுக்கிறதுக்காக சொல்லிவிட்டு சம்திங் சாமி ஆடிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. அதெல்லாம் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. யூஸ்வலாக என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், பெட்டி எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அம்மா பேச்சியம்மா சாமி வந்து அவங்க ஆடுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே. இப்போ உங்ககிட்ட பேசும்போதே அந்த நிகழ்வை எனக்கு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அதிலேருந்து அந்த வைப்பு வந்து வேறு லெவலில் இருந்தது. சூப்பராக இருந்தது. என்றைக்கும் இல்லாமல் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, யூஸ்வலாக நம்ம போகிறத காட்டிலும் இது திருவிழா கோலமாக இருந்தது. பாருங்கள், மக்கள் எல்லாம் அன்னதானம் வாங்கி அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து சாப்பிட்டாங்க. நாங்கள் தான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் இல்லையா, ஸோ அதனால் இதெல்லாம் வேடிக்கை தான் பார்த்தேன். திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அங்கேயே சாம்பார், கூட்டு பொரியல், அங்கே எங்களுக்கு அப்பளம்லாம் கிடச்சிது. பட் இங்கே அப்பளம்லாம் கொடுக்க முடியல. இவ்வளோ பேருக்கு அவங்க அப்பளம் கூட்டு பொரியல் கொடுக்குறதே பெரிய விஷயம் இல்லைங்களா. அழகான சாம்பார் திக்காக வச்சு, ரசமும் வச்சு, எல்லாம் வச்சு கொடுக்குறாங்களா மக்களுக்கு இவ்வளோ அழகாக. எவ்வளோ அந்த அங்கே இருக்கு இல்லையா கோபுரம் வரைக்கும் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க அங்கே க்யூவில். பாவம் அவ்வளோ தூரம். ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அதை ஷூட் பண்ணிவிட்டு அதை என் மாமியாரையும் என் ஹஸ்பண்டையும் ஒரு ஓரமாக உட்கார வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கேன். நான் எடுத்து முடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிட்டு உட்காந்துருக்காங்க கதை. அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ தொடர்ந்து என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணி எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற உங்களோட இந்த சப்போர்ட்டுக்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங். லவ்வி. தொடர்ந்து நம்மளோட வீடியோ பாருங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தாங்க. பாய்.